சிவபிரியன். இல்லை சார் சொன்னாங்க மன்மோகன் சிங் அவர்கள் வந்து மும்பை அட்டாக் பற்றி பார்லிமெண்ட்டில் பேசலன்னு. டிசம்பர் 11, 2008 அதாவது 10 நாட்கள் கிட்டத்தட்ட மும்பை அட்டாக் போன்ற மிகப்பெரிய அட்டாக், ஒரு 168 பேர் இறந்த ஒரு அட்டாக்ல வந்து பிரைம் மினிஸ்டர் பேசலங்கிற தகவலை சொல்றாரு. டிசம்பர் 11, 2008 லோக்சபாவுடைய வெப்சைட்ல இருக்கு அவரோட ஸ்பீச் பேசின கம்ப்ளீட் ஸ்பீச். சார் ஒரு நிமிஷம், நடந்தது என்ன பேசுறீங்க? இல்ல அந்த கிளாரிட்டி நீங்க பேசவே இல்லன்னு அப்படி இல்ல, நடந்தது எப்போ பேசுறது எப்போ? ஒரு நிமிஷம், அந்த டைம் நீங்க உடனே நீங்க பேசணும். அதுதான் பாயிண்ட். மன்மோகன் சிங் என்ன பேசினார், என்னைக்கு பேசினார் சொல்றாங்க. நடந்த உடனே நடந்து இங்க 3 நாள் ஆயிருக்குல்ல, நீங்க இப்பவே பேசணும் பேசவே இல்லன்னு சொன்னதுக்கு அன்னைக்கு நீங்க பேசல என்பது என்னோட பாயிண்ட். இமிடியேட்டா பேசணும் இல்ல, இமிடியேட்டா பேச முடியாது சார். ஏன்னா நீங்க சொல்றீங்க, அதுதான் என்னோட பாயிண்ட். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. மும்பை அட்டாக் வந்து 4 நாள் தொடர்ந்து, புதன்கிழமை இரவு ஆரம்பிச்ச மும்பை அட்டாக் வந்து சனிக்கிழமை மத்தியானம் வரைக்கும் நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை உடனடியாக அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த சிவராஜ் பட்டேல் மாற்றப்படுகிறார். இப்போ நம்ம அரங்கத்துல வந்து பேசின திரு ப. சிதம்பரம் அவர்கள் உள்துறை அமைச்சராக நியமிக்கப்படுகிறார். அதன் பிறகு ஒரு வாரம் கேப், அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது. அதன் பிறகு டிபேட் நடக்கும்போது பிரைம் மினிஸ்டர் பேசலன்னு சொன்னதுக்கு விரிவா பேசியிருக்காரு. யுஎன்ல வந்து எல்இடி, அதாவது லக்ஷரி தொய்பா மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள்ல இருந்து மொத்தத்தையும் விவரமா ஒரு 8 பக்கத்துக்கு கிட்டத்தட்ட வந்து பார்லிமெண்ட்ல பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு. அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ப. சிதம்பரம் பேசியிருக்காங்க. எல்லாருமே இதை பத்தி பேசியிருக்காங்க. இப்போ விஷயம் இங்க என்னன்னா, எல்லா விஷயத்துக்கும் அண்ணா ஹசாரேக்கு வந்து 2011 பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா ஹசாரேவுடைய சப்போர்ட்டர்ஸ் மேல ஒரு என்னது லத்தி சார்ஜ் நடக்குது. அதுக்கு பாராளுமன்றத்தில் பிரதமர் வந்து பேசணும்னு அன்னைக்கு பாஜகவினுடைய எதிர்க்கட்சி தலைவர்களாக இருந்த திரு சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களும் திரு அருண்ஜேட்லி அவர்களும் பேசி, அருண்ஜேட்லி என்ன சொன்னார்னா, டிசென்ட் இஸ் த எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு தடியடி நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பிரைம் மினிஸ்டர் பேசணும்னு அன்னைக்கு பிஜேபி சொல்லும் பொழுது, இன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்துக்குள் ஒரு அட்டாக் நடக்குது. அது பயங்கரவாத அட்டாக் இல்லங்கிறது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. பட் அது ஒரு அட்டாக் தான். 15 மீட்டர் வந்து குதிச்சு வரும்பொழுது அதற்கு ஏன் உள்துறை அமைச்சர் விளக்கம் கொடுக்க மாட்டேங்கிறாருங்கிறத வந்து வெளிப்படையா கேட்கணும். நீங்க கேட்ட கேள்வி எனக்கு ரொம்ப பிரிமெச்சூரான ஒரு ஸ்டேஜ் இப்ப பேசணுமா அவர் கேக்குறாரு. பிரிமெச்சூரான ஸ்டேஜ் இன்வெஸ்டிகேஷனை பத்தி சொல்லாதீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. லோக்சபா ஸ்பீக்கர் இஸ் சீஸ்ட் ஆஃப் தி சிச்சுவேஷன். திரு சிதம்பரம் சொன்ன மாதிரி 4 கேட் வந்து எங்க கண்ட்ரோல்ல, டெல்லி போலீஸ் கண்ட்ரோல்ல இருக்குது. அந்த 4 கேட்டை மீறி இந்த புகை என்ன சொல்றது, குண்டுன்னு சொல்ல முடியாது, அந்த ஒரு குப்பி, கலர் குப்பியை வந்து நீங்க எப்படி அந்த செக்யூரிட்டி கார்டன்ஸை பாஸ் பண்ணி வந்ததுன்னு கேட்கணும்ல. நான்லாம் பார்லிமெண்ட் கவர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கும்னா, எல்லாத்தையும் உங்களோட பர்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் நீங்க எடுத்து காமிக்கணும். அதையும் மீறி எப்படி வந்ததுங்கிறத வந்து டெல்லி போலீஸ் இன்னும் கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, அதையாவது சொல்லணும். இல்ல இது மாதிரி நடந்திருக்கு, இதுல வந்து விசாரணை நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது உள்துறை அமைச்சராக நான் வந்து விசாரணை சரியாக இருக்கும்னு உள்துறை அமைச்சர் வந்து சொல்லலாமே. பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். கனிமொழி சோமு அங்க அவையிலே இருந்தவங்க, இதுல எதிர்கட்சிகள் ஒரு அரசியல் செய்றீங்கன்ற குற்றச்சாட்டை தான் உள்துறை அமைச்சர்லேருந்து மத்திய அரசு முன்வைக்கக்கூடியதை பார்க்குறோம். இதுல என்ன நடந்திருக்குங்கிற தெளிவு வேண்டுமா, அல்லது அரசனுடைய பதில் வேண்டுமா, விவாதமா விசாரணையா அப்படிங்கிறது தான் பிரதானமான கேள்வியா இருக்கு. திரும்ப கனிமொழி. அனைவருக்கும் வணக்கம். விசாரணையும் தேவை, விவாதமும் தேவை. இரண்டுமே இரு கண்கள் மாதிரி. இது வந்து பார்லிமெண்ட் நடக்காத ஒரு டைம்ல நடந்திருந்ததுன்னா வந்து நம்மளுடைய இவ்வளவு பெரிய டிஸ்கஷனுக்கே நம்ம வந்திருக்க மாட்டோம். பார்லிமெண்ட் அவைக்கு நடந்துட்டு இருக்கும்போது தாக்குதல் நடந்திருக்கு. இதே மாதிரிதான் வந்துட்டு நம்ம 9 பேரோட உயிரை இழந்தாங்க 2001. அப்ப அடுத்த நாளே அப்ப வந்து வாஜ்பாய் வந்து பிரதமரா இருக்கிறாரு, அத்வானி வந்துங்க ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருக்காங்க. அடுத்த நாளே 3 நாட்களுக்கு விவாதம் நடந்தது. இதே பாரதிய ஜனதா ஆட்சி தான் அப்பவும் நடந்துட்டு இருந்தது. 9 உயிர்களை இழந்து இன்னைக்கு 22 வருஷம் ஆகுது. இது நடந்த அடுத்த நாள் விவாதம் எதிர்கட்சி விவாதம் கேட்டப்ப சைட் பை சைட் வந்து இன்வெஸ்டிகேஷன் நடந்தாலும் விவாதம் கேட்டப்போ எல்லா எதிர்கட்சியினரும் ஆளுங்கட்சியினரும் பேசுவதற்கு வாய்ப்பளித்தது. நாடாளுமன்றன்றது மக்களோட குரலை வந்து ஒலிக்கிறதுக்காக தான் நாங்கெல்லாம் அங்க அனுப்பப்பட்டிருக்கோம். மக்களவையா இருக்கட்டும், மாநிலங்களவையா இருக்கட்டும். இப்ப எங்களோட குரல்கள் வந்து எங்களுடைய சொந்த குரல்கள் கிடையாது. நாங்க மக்களுக்காக தான் கேட்கிறோம். அதுக்கு வந்து ஜனநாயக முறையில அவங்க பதில் சொல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பு
சேர்மனுக்கு மட்டும் கிடையாது. நிச்சயமா நாங்க சேர்மனை நோக்கி நாங்க எந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஆனா சேர்மன் தான் சொல்றாரு. இப்போ உங்க சேர்மன் ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, ஓம் பிர்லா சொல்றாரு, இது என்னுடைய அவை, இந்த அவையினுடைய பாதுகாப்பு என் சம்பந்தப்பட்டது, அதாவது செக்ரட்டரியேட், பார்லிமெண்டரி செக்ரட்டரியேட் தான் பொறுப்பு இருக்கும், இது அரசாங்கத்தை நான் இதுல தலையிட விடமாட்டேன்னே சொல்றாரு. தன்கர் ராஜ்யசபாவோட சேர்மன் சொல்றாரு இதுல மெரிட்ஸ் இல்லைங்கிறாரு. ரூல் 267 வந்தா கூட மெரிட்ஸ் இல்லைங்கிறாரு. அதுக்கு பிறகு என்ன செய்ய முடியும் அதுல? அதாவது இப்ப வந்து செக்யூரிட்டி வந்துட்டு நம்மளுடைய ஓம் பிர்லா சார் கண்ட்ரோல்ல வந்தாலுமே அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது. பிகாஸ் அவர் தான் வந்து அவையின் தலைவர். அங்க இருக்கிற அமைச்சரோ இல்ல பிரதமரோ தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா அவர் வந்து நடுவர் வந்து ஒரு கண்ட்ரிக்கு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்கக்கூடிய அதிகாரம் இல்லை. ஹி கேன் ரிக்வெஸ்ட் தி மினிஸ்டர் கிவ். அததான் கொடுக்க சொல்றோம். மினிஸ்டரை வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க. நீங்க ஒரு வாரம் நடத்துங்க, ஒரு வருஷம் நடத்துங்க, எவ்வளவு நாள் வேணா விசாரணையை நடத்துங்க. இப்போ நம்ம நண்பர் ஸ்ரீராம் சொன்னாரு, அன்னைக்கு எத்தனை நாள் கழிச்சு பதில் சொன்னாங்க. சரி, இப்ப எத்தனை மணி நேரம் ஆயிருக்கு? கிட்டத்தட்ட புதன்கிழமை மத்தியானம் 1:30 மணிக்கு 1 மணிக்கு தாக்குதல் நடந்ததா? இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை வந்துருச்சுமா. இது வரைக்குமே அமித்ஷா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கவில்லை. தார்மீகமா அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமே வந்து இருக்கு. இப்ப சிஆர்பிஎஃப் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. விசாரணையினுடைய முதல் கட்ட அறிக்கை அல்லது ஏதாவது குறைந்தபட்சமா வந்த பிறகு பேசுவதுதானே சரியா இருக்கும்னு நினைக்கலாம் இல்லையா? விசாரணை நடக்கட்டும், அது அடுத்த செஷன்ல கூட அதை பத்தி மீண்டும் விவாதிக்கலாம், பிரச்சனையே இல்லை. இப்போ என்ன கருத்து சொல்ல விரும்புறாங்க, ஒரு அவையில இருக்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன கருத்தை முன்வைக்க விரும்புறாங்கன்றத வந்துட்டு நிச்சயமா சேர்மன் கண்டிப்பா கேட்டு ஆகணும். அந்த நோட்டீஸஸ் அட்மிட் பண்ணணும். இதை நாங்க வந்து ஒரு ரிக்வஸ்டா தான் எங்க சேர்மனுக்கு வைக்க முடியும் வழிய, இது வரைக்கும் நான் வந்து பதவி ஏற்று சென்ற காலத்துல இருந்து ஒரு நோட்டீஸ கூட அவர் அலோவ் பண்ணது கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவரு நோட்டீஸ்னாலே அவர் வந்து எதற்காக அலோவ் பண்ண மாட்டேங்கிற டிஸ்கஷன்ஸை ஒத்துக்க மாட்டாரு. நான் சொல்றதுதாங்கிற மாதிரி தான் அங்க இரு அவையிலுமே நடந்துட்டு இருக்கு. எதிர்கட்சியினருடைய குரல் வலையை வந்து கிட்டத்தட்ட ஒடுக்குற மாதிரி தான். இப்ப இத்தனை பேர் சஸ்பெண்ட் ஆனாங்கன்ற இன்னொரு விஷயத்தையும் நீங்க கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி மிஸ்டர் டெரிக் ஓபிரியன் ராஜ்யசபால வந்து சஸ்பெண்ட் ஆயிருப்பாங்க. வெள்ளிக்கு போய் எங்களுடைய குரலை உயர்த்துறது வந்து எங்களுடைய தார்மீக உரிமையாக எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் இத்தனை நாள் வந்து வச்சிருந்தாங்க. ஒருத்தர் எழுதி எங்க இடத்துல இருந்து நாங்க வந்து எங்களுடைய குரலை உயர்த்தி நாங்க வந்து அவங்களோட அட்டென்ஷனை கெயின் பண்றதுக்கு நாங்க கேட்கும் போது அவங்க திரும்பி பார்க்கணும்னா எல்லோரும் மார்ச்சிங் டு தி வெல் வந்து தொன்றுபட்ட காலம் முதல் பார்லிமெண்ட் ஆரம்பிச்ச காலத்துல இன்னைய வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த அரசாங்கத்துல வெள்ளுக்கு போனாலே நாங்க சஸ்பெண்ட் பண்ணுவோம். அதாவது என்னன்னா அது வந்து ஒரு பயத்தை காட்டுவாங்க. நீ வெள்ளுக்கு வந்துட்டல, ரெஸ்ட் ஆஃப் தி செஷன் நான் சஸ்பெண்ட் பண்ணிடுறேன், நீ அதுக்கப்புறம் அடுத்து யார் வெள்ளுக்கு வரீங்கன்றத நான் பாக்குறேன்ற மாதிரி ஒரு அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்கிறீங்க அப்படின்னு சஸ்பெண்ட் பண்றோம்ன்றாங்க அவை தலைவர்கள். அவ்வளவுதான், நாங்க பண்ணுவோம், நீங்க எப்படி வெள்ளுக்கு வரீங்க பாக்குறேன்ட்டு அந்த மொத்த செஷனுக்குமே சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஜனநாயக முறையில ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோட குடல் வழியே வந்துட்டு நெருக்கிற மாதிரி தான் ஒரு சிச்சுவேஷனை கொண்டு போறாங்க. ஒரு ஃபேரா ஒரு டிஸ்கஷன் நடத்தணும்னா எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ஃபேரா டிஸ்கஷன் எடுத்து நடத்தணும். இந்த தாக்குதலை நான் இன்னொரு புறமாவும் பார்ப்பேன். அடுத்த வாரத்துல கிட்டத்தட்ட அந்த 3 கிரிமினல் ப்ரொசீடிங்ஸும் அந்த எவிடன்ஸ் ஆக்டையும் வந்துட்டு மீண்டும் வந்து அவங்க வந்து பிரசன்ட் பண்ண போறாங்க. அத வந்து சர்வசாதாரணமா குரல் வாக்கெடுப்புல அவங்க கிராஸ் பண்றதுக்காக கூட நடந்துகிட்டு இருக்க பிஜேபி அரசாங்கமே இப்படி ஒரு உத்தியை செஞ்சிருக்கலாம். ஏன்னா கண்டிப்பா இந்த 5 கட்ட பாதுகாப்பை வந்து தாண்டி ஒருத்தர் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு வராங்க. உண்மையா சார்? இப்ப நீங்க வந்து வேணா பாருங்க, அடுத்த வாரம் நடக்க போற எல்லா பில்லுக்கும் அவங்க வாய்ஸ் ஓட்டிங்ல எல்லா பில்லையும் பாஸ் பண்ணுவாங்க. இதே அடுத்த வாரம் நம்ம உட்காந்து இதே டிபேட்டை நீங்களும் நானும் நடத்திக்கிட்டு இருப்போம். எல்லா பில்லையும் குரல் ஓட்டுல பாஸ் பண்ணிட்டாங்க, என்ன பண்ண போறோம்ன்ற டிஸ்கஷனையும் நம்ம அடுத்த ஒரு 7 நாள்ல திரும்ப வைப்போங்கிறத நீங்க வந்து கண்டிப்பா பாப்பீங்க. இது வந்து பாரதிய ஜனதாக்கு இது வந்து ஒரு புதுசு கிடையாது. அவங்களால வந்து எதிர்கொண்டு ஒரு அரசியலை செய்ய முடியல. எல்லாரையும் வெளியில அனுப்பிட்டு அவங்க மட்டும் இருந்து எல்லா பில்லையும் பாஸ் பண்ணுவாங்க. இப்ப ராஜ்யசபால கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அப்ரோப்ரியேஷன் பில் இந்த திங்கட்கிழமை ஆக்சுவலி நேற்றே டிஸ்கஸ் பண்ணிருக்கணும். திங்கட்கிழமை அப்ரோப்ரியேஷன் பில் வரணும், அது பெண்டிங்ல இருக்கு, அதுக்கு டிஸ்கஷன் இருக்கு. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் பில் டிஸ்கஷன்ஸ் வரணும், அது வெயிட்டிங்ல இருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீரோட 2nd அமெண்ட்மெண்ட் பில் லோக்சபால பாஸ் பண்ண போட்டு அது வெயிட்டிங்ல இருக்கு, அதுக்கு டிஸ்கஷன் பண்ணணும். இந்த 3 ப்ரொசீடிங்ஸ் டிஸ்கஷன், இது எல்லாமே இப்போ எல்லாமே கடகடன்னு எதிர்கட்சி இல்லாத ஒரு அவையில எல்லாத்தையும் பாஸ் பண்ணி முடிச்சு அடுத்து அவங்க எலெக்ஷன் போறதுக்குள்ள அவங்களுக்கு தேவையான அத்தனை செட் பேக்கையும் அவங்க வந்து செட் பண்ணி வச்சுக்குவாங்க. அவங்க நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா நம்ம திருப்பி விவாதத்துக்கே வருவோம். முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிற